வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு கர்நாடகா ரெசிபியான மங்கி ரசா பண்ண போறோம். இந்த மங்கி ரசா வந்து உப்பு, புளிப்பு, காரம், இனிப்புன்னு எல்லா டேஸ்டும் கலந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். கர்நாடகா பீப்புள் வந்து இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இது எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடலாம். இருந்தாலும் அடை, சப்பாத்தி, பிரெட் இதோட ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை ப்ரிப்பேர் பண்ணி வெளியிலே வச்சிருந்தோம்னா 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணா 15 நாள் வரைக்குமே சூப்பரா இருக்கும். இதுல மெயின் இன்கிரீடியன்ட் வந்து மாங்காய். இது மாங்காய் சீசன் அப்படின்னா நம்ம எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப புளிப்பு இல்லாத கல்லாமணி மாங்காய் இருக்கும் இல்லையா, அதை வச்சு பண்ணும்போது ரொம்பவே அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த மங்கி ரசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப புளிப்பு இல்லாத ஒரு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். கல்லாமணி மாங்காய் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை தோல் சீவிட்டு நம்ம வில்லையா கட் பண்ணி எடுத்துக்கணும். மாங்காய் வந்து லேசா பழுத்து இருந்தா கூட நல்லா இருக்கும். அதாவது தோல் சீவி நம்ம கட் பண்ணும்போது லைட்டான ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாங்காயில பண்ணா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். மாங்காயை வந்து தோல் சீவி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க, மாங்காயை இந்த மாதிரி நம்ம வில்லையா சீவிக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து வெந்துரும். நல்ல கரைஞ்சி வரும். சின்ன சின்ன பீசஸாவும் இருக்கும். பாருங்க, இது மாதிரி வில்லையா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துப்போம். வெந்தயம் நல்லா நிறம் மாறி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் லேசா வறுபட்டதும் 4 காஞ்ச மிளகா, ஒரு 2 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். மிளகா வறுபடுறதுக்குள்ள வெந்தயம் நல்லா வறுபட்டுடும். இது காரம் வந்து மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். வெந்தயமும் மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே ஜீரகத்தையும் வறுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் பீசஸ் எல்லாத்தையும் இந்த கடாயில சேர்த்துப்போம். இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 150 ml தண்ணி சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த தண்ணியிலேயே மாங்காய் வந்து நல்லா வேகட்டும். மாங்காய் பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துலயே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துப்போம். இந்த மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். ஒருவேளை மாங்காய் ரொம்ப புளிப்பா இருந்தா கொஞ்சம் வெல்லமும் அதிகமா தான் தேவைப்படும். இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி மாங்காய் வந்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. பாருங்க, இந்த ஜாம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பீஸா இருக்கணும்னா அப்படியே விட்டுடலாம். இல்ல நல்லா மேஷ் ஆனா பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் கரண்டியால அப்படி மேஷ் பண்ணியே விட்டுக்கலாம். நம்ம வறுத்த ஜீரகம், வெந்தயம், மிளகாய் இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பவுடரை நம்ம இந்த மாங்காயில சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதுல சேர்த்திருக்கிற உப்பு, வெல்லம், காரம் இது 3மே வந்து மாங்காயோட புளிப்போட கரெக்டா பேலன்ஸ் ஆகணும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது கம்மியா இருந்தா கூட நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. பாருங்க, கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஜாம் மாதிரி இருக்கு. மாங்காய் சின்ன சின்ன பீஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நான் அப்படியே விட்டுருக்கேன். உங்களுக்கு மேஷ் பண்ணா பிடிக்கும் அப்படின்னா கரண்டியால நல்லா சின்ன சின்னதா மேஷ் பண்ணியும் விட்டுக்கலாம். இது நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். அதே கடாய் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 காஞ்ச மிளகா 2ஆ உடைச்சு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம தாளிச்சதை இந்த மாங்காயில சேர்த்துக்கலாம். கர்நாடகா ஸ்பெஷல் மங்கி ரசா சர்விங்க்கு ரெடி. இந்த மங்கி ரசா வந்து இவ்வளோ குவிக்கா ரெடி ஆயாச்சு. நான் வந்து இன்னைக்கு அடை பண்ணியிருக்கேன். அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த மங்கி ரசா பண்ணேன். இந்த அடையோட இந்த மங்கி ரசாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நான் சொன்ன மாதிரி உப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கரெக்டா பேலன்ஸ் ஆகி செம்ம சூப்பரா இருக்கு. அடைக்கு வந்து அருமையான காம்பினேஷன். வெந்தயம், ஜீரகம், மிளகாலாம் வறுத்தரைச்சு போட்டதுனால வெந்தய ஜீரக வாசனையோட ரொம்பவே அருமையா இருக்கு. பிரெட்ல இந்த ஜாமுக்கு பதிலா நம்ம இதை அப்ளை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கேயாவது டிராவல் போறோம் அப்படின்னா கூட நம்ம தாராளமா பண்ணி எடுத்துட்டு போகலாம்.
ஃபர்ஸ்ட் மாங்காயை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது எவ்வளவு புளிப்பு இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி உப்பு, வெல்லம், காரம் நம்ம சேர்த்துக்கணும். அது மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணிட்டாலே போதும். இந்த மங்கி ரசம் வந்து சூப்பரா அமைஞ்சிடும். இப்ப மாங்காய் சீசன் அப்படின்னால இதை மிஸ் பண்ணாம இதே மெத்தட்ல இந்த மங்கி ரசம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.